Welcome back to AS English. In Tamil, the verb always comes at the end of the sentence, but in English, the verb often comes in the middle. தமிழ் வெர்பானது வாக்கியத்தின் கடைசியில் வரும். ஆனால் ஆங்கிலத்தில் சப்ஜெக்டுக்கும் ஆப்ஜெக்டுக்கும் இடையில் வரும். ஐ என்றால் சப்ஜெக்ட், அதாவது நான். ஈட் என்றால் வெர்ப், அதாவது சாப்பிடு என்ற அர்த்தத்தில் வரும். ஆன் ஆப்பிள் என்றால் ஒரு ஆப்பிள், அதாவது இது ஒரு ஆப்ஜெக்ட். இதுவே தமிழில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்ப் என்று வரும். இதை நாம் அப்ளை செய்தால் நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன், இது சரியான தமிழ் வாக்கியம். ஆனால் அதையே நாம் ஆங்கிலத்துக்கு மாற்றும்போது ஐ ஆன் ஆப்பிள் ஈட், இது தவறான வாக்கியம். இன் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் என்ற ஃப்ரேம் வரும். ஐ ஈட் அன் ஆப்பிள், திஸ் இஸ் கரெக்ட் சென்டென்ஸ். அதையே நாம் மாற்றும்போது நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன் என்றுதான் கூற வேண்டும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.